திருக்குறள் அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதே. மான பெரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதே. தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். பயன் தெரிவார். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. உதவி வரை தன்றுதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தே. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துப்பாயார் நட்பு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. ஏழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்று. மறப்பது நன்று. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. கொன்றன்ன இன்னாசேனும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. கொன்ற மகர்க்கு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. குறளும் பொருளும். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டா. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 102. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதே. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 103. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதே. என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 104. தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவார். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 105. உதவி வரை தன்றுதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தே.
உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை. அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 106. மறவர்க்க மாசற்றார்கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பே. மாசற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 107. ஏழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பே. ஏழேழு தலைமுறைக்கு என்றும் 7 பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்லுவது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 109. கொண்டென்ன இன்னாசேனும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமையை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்த்தாலே போதுமானது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 110. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, அதிகாரம் 11 உள்ள 10 குறளையும் நன்கு படித்து பாடி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.